ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ இன்டூ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ பி, பி இன்டூ பி இன்டர்செக்ஷன் சி இன்டூ சி. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. கலரை மாற்றிப்போம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? ஏ இன்ட்டு ஏ. ஏ என்னது? 5, 6, 5, 6. ஸோ அப்போ இந்த 5 கொண்டு வந்து 5 கூடயும் 6 கூடயும் செட்டா எழுதிடலாம். முடிஞ்சதா? அடுத்தது இந்த 6 கொண்டு வந்து 5 கூடயும் 6 கூடயும் செட்டா எழுதிடலாம். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? அவ்வளவுதான், லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் தான் பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. b இன்டூ பி. பி என்னது? 4, 5, 6. 4, 5, 6. ஸோ இப்போ இந்த 4 எடுத்து 4 கூடயும், இந்த 4 எடுத்து 5 கூடயும், இந்த 4 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிங்க. அடுத்தது இந்த 5 எடுத்து 4 கூடயும், 5 எடுத்து 5 கூடயும், 5 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிங்க. அடுத்தது 6 எடுத்து 4 கூடயும், 6 எடுத்து 5 கூடயும், 6 எடுத்து 6 கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்க. இது b இன்ட்டு b முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது c இன்ட்டு c. c இன்ட்டு c என்ன? 5, 6, 7. ஸோ இதையவே இன்னொரு வாட்டி எழுதுங்க. 5, 6, 7. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 5 எடுத்து இந்த 3 நம்பர் கூடயும் 5, 5, 5, 6, 5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. அடுத்தது 7, 5, 7, 6, 7, 7. இப்போ இது என்னோட b இன்டு b, இது என்னோட c இன்டு c. ஆமாவா? இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்திலயுமே காமனா இருக்கிறது எது? இப்ப பாருங்க, 5 இன்டூ 6 பாருங்க. சாரி, 5, 6. இங்கேயும் 5, 6 இருக்கு, இங்கேயும் 5, 6 இருக்கு. ஆமாவா? அடுத்தது இங்கேயும் 5, 5 இருக்கு, இங்கேயும் 5, 5 இருக்கு. அடுத்தது இங்கேயும் 5, 6 இருக்கு, இங்கேயும் 5, 6. அடுத்தது சாரி, 5, 6, 5, 6, 6, 6, 6. இந்த ரெண்டுத்திலயும் இருக்கிறது 4 டேர்ம் இருக்கா? அந்த 4 டேர்மையும் ரெண்டுத்திலயும் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். அந்த 4 டேர்மையும் மட்டும் எடுத்து எழுதுங்க. 5, 5 ஒரு டேர்ம், 5, 6 ஒரு டேர்ம், 6, 5 ஒரு டேர்ம், 6, 6 ஒரு டேர்ம். வேற ஏதாவது இருக்கா காமனா? இல்ல. ஸோ அப்போ இது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரையும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். எடுத்து எழுதிருங்க. LHS equal to LHS is equal to RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஆனா இது இன்டர்செக்ஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறதுன்னு மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, காமன் டேர்ம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம ஈஸியா போட்டுடலாம். தேங்க்யூ.